என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்க. "நீ எப்போதுமே சிவன் தானே கும்பிடுவ, என்ன இப்போ புதுசா முருகர்லாம் கும்பிட்ற?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் பதில் சொன்னேன், "முருகரை வந்து நானா கும்பிடலைங்க, அவரா என்னை கும்பிட வச்சாரு" அப்படின்ட்டு சொன்னேன். என்னோட பதில் சரியா தப்பான்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு 2 வருஷமாக நடந்துகிட்ருக்குங்க. நான் வந்து சிவனை தான் அதிகமாக வழிபட்டிருக்கேன், கும்பிட்ருக்கேன். ஒரு அப்பா அப்படின்ற உறவில் தான் நான் வந்து சிவனை வழிபடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி வந்து கனவுல முருகரோட படம், அதுக்கப்புறம் முருகரோட வேல், திருச்செந்தூர் கடல் அந்த மாரி நெறைய வந்துட்டு இருந்ததுங்க. என்ன காரணம்னு எனக்கே புரியல. ஆனால் அந்த டைம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேங்க. மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு வந்து இருந்தது. போன 2025ல அந்த மாரி நேரத்துலலாம் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா, முருகன் அப்பா மட்டும்தான். அந்த டைமில் ரொம்பவே நான் சேடாக இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி எனக்கு கனவுல வருவாருங்க. வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட கனவுல முருகரோட வேல் தாங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், சரி வீட்டில் ஒரு வேல் வாங்கி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சி ஒரு 2 வருஷமாக நான் வேல் வாங்கி அபிஷேகம் பண்ணி வீட்டிலேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வேல் வாங்கினதோட பலனும் முருகர் என்னோட கனவுல வந்த பலனையும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்தால் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க.